பக்திவள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, பதிவின் நோக்கம் யாவரும் நலம் பெற வேண்டும். சிறு காட்சியின் வாயிலாக பெரும் மாற்றத்திற்கு சிறிதேனும் ஊண்டுகோலாக இருந்துவிட வேண்டும் என்பதற்காக ஒரு பதிவு. என் உறவுகளே, பல திட்டங்கள் தீட்டிக்கொண்டே இருப்பார்கள். பொதுவெளியில் மக்கள் வரிபணங்கள் இணைத்து ஆயிரம் நலத்திட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. தோய்வில்லாமல். மிக பெருமைதான். நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளுக்கெல்லாம் எதை நோக்கி பரபரப்பாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றால் ஒன்றை சார்ந்துதான். அது உணவு, நல் உடை, நல் நலம், உடல் நலம். இவைகளை சுற்றிதான் இங்கு அனைத்து களங்களும் நல்ல நடமாட்டம் செய்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகள் உணர வேண்டும். ஆயிரம் நலத்திட்டங்கள் இருந்தாலும் நல் ஆரோக்கியத்தை இளம் பருவத்தில் இருந்தே ஏற்றிவிட வேண்டும் என அரசாங்கம் நினைத்துவிட்டால் விலை உயர்ந்த பொருட்களை தேடி செல்வதை விட பச்சிளம் பிள்ளைகளுக்கு ஒரு நடக்கும் பருவம் வரையில் வேணுமானாலும் பசும்பால், நாட்டு பசும்பால் கிடைக்கும் வழிவகை செய்துவிடலாம். நோய் எதிர்ப்பு சக்திகளை தரும் நல் பாரம்பரிய அரிசி வகைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கும் நலங்களை புரிந்துவிடலாம். இந்த நலங்களில் புரிதல்கள் ஒரு செடியை வளர்க்கையிலே அதை நல் செடியாக வளர்த்துவிட்டால் வருங்காலங்களில் அது நல்ல மரங்களாக மாறி நல்ல செழிப்பான ஒரு விவசாயம் தருவதை போல் பச்சிளம் பிள்ளைகளுக்கு தொடக்கத்திலே இதுபோல் நல திட்டங்களை செய்துவிட்டால் அந்த பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமாக எதிர்காலத்தில் நல்ல தலைவர்களாகவும் நல்ல அடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல திட்டங்களை வகுக்கும் நல்ல ஒரு நிலையில் வந்து விடுவார்கள். நாடு செழிப்பாகும். நல்ல ஆரோக்கியமான உலகமாக இது மாறும் என்றால் இளம் பருவத்திலே அவர்களை வலுப்படுத்த திட்டங்கள் வேண்டும். என் உறவுகளே, அழகா